நலம் மிகுந்த ஈர் வணக்கம். ஒரு ஊரில் ஒரு மனிதர் மிக மதிக்கப்பட்டவராக இருந்தார். அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் எப்போவுமே அவர் மீது அளவற்ற மதிப்பு வச்சுருந்தாங்க. அந்த ஊருக்கு புதிதாக ஒரு செல்வந்தர் வந்தார். அவர் பார்க்கிறார், மிகப்பெரிய செல்வந்தனான தனக்கு இல்லாத ஒரு மதிப்பு, ஒரு புகழ், ஒரு பெருமை சாதாரணமாக அந்த ஊரில் மக்களோடு மக்களாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறதே. அதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள விரும்பினார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் ஒரு தந்திரத்தை மேற்கொண்டார். தன்னுடைய ஆட்களுக்கு சில செய்திகளை எல்லாம் சொல்லி அவர்களை ஏவி விட்டு இவர் அந்த மாமனிதரை பார்க்க செல்கிறார். அவர் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். இவருடைய ஆட்கள் 2 பேர் முன்னால் வர்றாங்க. இவர் போகிறார். அங்கே போய் அந்த ஆட்கள் அந்த மனிதரை ஏசுகிறார்கள். தேவையற்ற சொற்களை எல்லாம் சொல்லி வம்பிழுக்கிறார்கள். அவர் எதையும் கண்டுகொள்ளாமல் அப்படியே இருந்து விட்டார். கொஞ்ச நேரம் சத்தம் போடுகிறார்கள். இவர் கண்ணசைத்ததும் அவர்கள் போய்விடுகிறார்கள். அடுத்து இந்த செல்வந்தர் தன்னிடத்தில் இருக்கிற பல ஆபரணங்கள், பணத்தை எல்லாம் கொண்டு போய் அந்த மனிதர்கிட்ட கொடுத்து, இந்த ஊரில் எல்லாருக்கும் நீங்கள் தான் உதவி பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் உங்களை பார்த்தா கஷ்டத்தில் இருக்கிற ஒரு மாதிரி தெரியுது. இந்த பொண்ணும் பொருளும் வைத்து நீங்கள் அந்த உதவிகளை தொடரலாம், உங்களுக்கு இது பயன்படும்னு சொன்னபோது, நான் என்னுடைய மனத்தால் உதவி செய்கிறேனே ஒழிய பிறருடைய பணத்தால் உதவி செய்வதில்லை, இது எனக்கு வேண்டாம், நீங்களே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறார். எத்தனையோ சொல்லி அவர் கேட்கல, எடுத்துகிட்டு போகிறார். அப்படி எடுத்துகிட்டு போகும் பொழுது அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். உங்களை எல்லாரும் மதிக்கும் போது இப்போ ஒருத்தன் வந்து திட்டிட்டு போனானே, அவனை நீங்கள் எதுவுமே பண்ணலையே ஏன்னு கேட்குறார். அதுக்கு இந்த மனிதர் பதில் சொல்கிறார், ஐயா, நீங்கள் கொடுத்த பொண்ணும் பொருளும் எனக்கு வேண்டான்னு நான் உங்களுக்கு திரும்ப கொடுத்தனே, நான் ஏற்றுக்கலை. அது இப்போ யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட இருக்குது. அதே போல் அந்த மனிதன் சொன்ன இழி சொற்களையோ தேவையற்ற பேச்சுக்களையோ நான் ஏற்றுக்கலை, அதுவும் அவனிடத்திலேயே இருக்கிறது. இதுதான் கதை. என்ன செய்தி? ஒரு இழிவு நம்மை வந்து சேரும்போது கூட நாம் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று சொன்னால் அதனால் நமக்கு ஏற்படுகின்ற களங்கம் எதுவும் இருக்காது. திங்களை நாய் குறைத்தற்று என்று சொல்வார்கள். நிலாவை பார்த்து நாய் குறைப்பதால் நிலாவுக்கு எந்த களங்கமும் ஏற்படுவதில்லை. நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்தே நமக்கு வருகிற எதிர்ப்புகளும் இழிவுகளும் தன்மை அடைகின்றன. அவை ஜெயிப்பதா நாம் ஜெயிப்பதா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். சிந்திப்போம். வாழ்க வளமுடன். வணக்கம்.